அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வார பயானின் தலைப்பு தந்தையை பேணுவோம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஷித்னி இல்மா ரப்பி ஷித்னி இல்மா ரப்பி ஷித்னி இல்மா. எல்லா புகழும் இறைவனுக்கு. பொதுவாகவே தந்தைகளோட இறுதி காலங்கள் மௌனத்திலையும் தனிமையிலும் புறக்கணிப்பில் கழிய நேரிடுது அப்படிங்கிறத வருந்தக்கூடிய ஒரு விஷயம். இதனால்தான் கடைசி காலம் வர நாமளே உழைச்சி நம்ம ஓய்வு பெற்று நம்ம பெத்த பிள்ளைங்க நம்மளை போய் மூளையில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மரணிச்சிடணும் அப்படிங்கிறது சில தந்தைகளோட ஏக்கங்க. குடும்பத்திற்காக உழைச்சி ஓடா போனவங்க தான் தந்தை இல்லையா? பெரும்பாலான தந்தை அவங்க சாப்பிட்ற நேரத்தையும் தூங்குற நேரத்தையும் தவிர அவங்க மற்ற நேரங்கள் எல்லா நேரங்கள்லையும் பல தந்தைகள் கழிப்பது டீ கடை பெஞ்சு, முடி வெற்ற கடை, பள்ளிவாசல் வளாகம், அப்படி இல்லை அப்படின்னா எங்காச்சும் ஒரு அகலமான திண்ணையில் சில தந்தைகளோட உணவு கடையில் தான் இருக்கு. 40-50 ஆண்டுகள் கெத்தா ஒரே ஊரில் உழைச்சி அந்த ஊரில் போய் சாப்பாட்டுக்காக கடைசி காலத்தில் போய் ஒவ்வொரு கடையில் நின்று அதை சாப்பிட்றதுக்கு தந்தை வெட்கப்படுவாங்க அப்படிங்கிறது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியறதில்லை. இது நிச்சயமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொடுத்து பழக்கப்பட்ட குடும்ப தலைவனுக்கு கடைசி காலத்தில் குடும்பத்தில் எதையுமே கெஞ்சி கேட்டு பெற வேண்டிய நிலை. சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு சில தந்தைகள் வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டுகளுக்கு பிழைப்பை தேடி சென்ற பல தந்தைமார்கள் கொரோனாவின் பின் விளைவுகளை ஏற்படுத்திய பொருளாதார நெருக்கடியால் வெளிநாட்டில் உள்ள வேலையை முடிச்சுட்டு தாம் பிள்ளைங்களோட காலம் கழிக்க வந்தார்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. உங்களால் இயன்ற அளவுக்கு உங்களோட தந்தையோடு இணக்கமாக இருங்க. அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றி விடாதீர்கள். அவரை தனிமைப்படுத்தி மூளையில் அமர்த்தி விடாதீர்கள். வயதான காலத்தில் தனிமை மிகவும் கொடுமையானது. வயதான காலத்திலேயே தனிமை மிக கொடுமையானது. அதை விட இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, தன் மனைவியை இழந்ததுக்கப்புறம் தந்தையோட தனிமை மிகவும் கொடுமையாக இருக்கும். அவருக்கு சில்லறை செலவுக்காக பணம் கொடுங்க. எப்பவுமே பணம் கொடுத்துக்கிட்டே இருங்க. பிணக்குகளை காரணத்தை காட்டி பேரன் பேத்திகளே அவங்கள்ட்ட பிரித்து விட்டுறாதீங்க. தந்தை என்பவங்க மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தவங்க. குடும்ப தலைவன், சம்பாதித்தவன், அதிகாரம் செலுத்தியவன், அதற்கும் மேலே மிகவும் மதிப்பிற்குரியவன் போன்ற பல படித்தரங்களில் வாழ்ந்த தந்தைய அன்பு, பாசம், நெருக்கம், நிம்மதி இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏங்க விட்டுறாதீங்க. ஒருவனுக்கு பெற்றோர் ஒருவரோ அல்லது இருவருமோ இருந்திருந்தும் சொன்னத்தை பெற்றுக்கொள்ளாதவன் மிகப்பெரிய நஷ்டவாளி ஆவான் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுமே தன்னுடைய தந்தைக்கு நலவை மட்டும்தான் நாட வேண்டும் அப்படின்னு. தந்தையோட சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு தந்தை சொர்க்கத்தின் வாசல்களுள் மைய வாசல். பார்த்துக்கோங்க, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு தந்தை சொர்க்கத்தின் வாசல்களுள் மைய வாசல். எனவே நீ உன் பெற்றோரை பேணிக்கொள். இந்த ஹதீஸ் மூலமாகவே ஒரு தந்தையோட சிறப்பை பற்றி நம்ம நிச்சயமாக உணர முடியும் இல்லையா? தந்தை இருக்கிற வரைக்கும் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டு அவங்க மரணித்த பின்னாடி என் தந்தை என்னுடன் கூட இப்போ இருந்திருந்தா இதை நான் செஞ்சுருப்பேன், அவங்களுக்காக இந்த பணிவிடையை நான் செஞ்சுருப்பேன், அவங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் ஏங்குறத விட்டுட்டு அவங்க இருக்கும்போது மிகவும் நெருக்கமாக அவங்களோட இருந்து அவங்களோட தேவையை நிச்சயமாக பூர்த்தி செய்கிறது ஒவ்வொரு பிள்ளைங்களோட கடமை. தாயும் தந்தையுமே தன் 2 கண்கள், சரியா?
இவ்வுலகில் ஒருவன் பிறப்பதற்கு அவங்க இருவருமே படுற சிரமமும் துன்பங்களுக்கும் வார்த்தைகளே கிடையாது. பெற்ற பிள்ளையை இப்போ படிக்க வச்சு பாராட்டி சீராட்டி நல்லொழுக்கம் கற்பித்து தான் பிள்ளை இந்த உலகத்தில் நாம் வாழ நினச்ச வாழ்க்கையெல்லாம் வாழணும், நல்ல சாலிகான பிள்ளையா இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு தாய் தந்தையோட அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா. தாயின் சிறப்பை பற்றி நம்ம நிறைய கட்டுரையில் படிச்சிருப்போம், நிறைய பயானில் கேட்டிருப்போம். தந்தையின் சிறப்பை வந்து அவ்வளவா யாரும் கேட்க மாட்டோம். ஏன்னா தாய் தான் அப்படிங்கிற மாதிரி தாயவே முன்னாடி வச்சு எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லையா. இதை தந்தையை பற்றி நம்ம படிக்காததுக்கு காரணம் வேர்களுக்கு எதற்கு விளம்பரம். அதாவது ஓங்கி வளர்ந்து தலைத்து காயோடும் கனியோடும் காட்சி தரும் ஒரு விருட்சத்தை தாங்கி நிற்பது அதன் ஆணிவேர்தான் தந்தை. அதே போல்தான் ஒரு குடும்ப தலைவனாக இருந்து அக்குடும்பத்தை சீரான முறையில் நடத்தி வருபவன் தந்தை எனும் பொறுப்பில் உள்ளவர் தான் என்பது அனைவருக்குமே தெரியும். அதனால தான் என்னவோ தந்தையோட சிறப்பை யாருமே பேச மாட்டாங்க. அப்புறம் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்காக செய்யும் பிரார்த்தனை எவ்வித தடையுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுமா. ஏன்னா ஒரு தந்தை வந்து உள்ள தூய்மையோடும் உயர் எண்ணத்தோடும் அவங்க செய்யும் பிரார்த்தனையை உணர்ந்தவன் அல்ல, உடனடியாக அது இருந்தனால ஏற்றுக்கொள்கிறான். முதுமையின் காரணமாக சில தந்தைமார்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தான் பிள்ளை கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வருது, அந்த சாப்பாடு நம்ம சும்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லையா. அப்படிலாம் நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களோட பிள்ளையின் உழைப்பும் வருமானமும் உங்கள்கிட்டருந்து வந்தது தான். இதை வந்து ஒவ்வொரு மருமகனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மகன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒருவரின் தந்தை இறந்து விட்டால் அதோட அவன் கடமை முடியாது. சரியா. ஒரு மகன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நீ சொர்க்கம் நரகம் இது ரெண்டையுமே வந்துட்டு நீ சொர்க்கத்தில் போகணும், எதில் போக ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொர்க்கம் அப்படின்னு. அப்போ வந்து உன்னோட தந்தையும் தாயும் நீ பேணிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா அதோட அவங்க கடமை முடியறது கிடையாது. தந்தையோட நண்பர்கள், அவங்க தந்தை யார் கூட நெருக்கமாக இருந்திருப்பாங்க இல்லையா, அதிகமாக பாசமாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் நம்ம அன்பாக பேசணும். அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, இது வந்து என் நண்பரோட பிள்ளை, அவன் எவ்வளோ சாலிகான பிள்ளைய வளர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தந்தைக்கு வந்து மிகவும் பெருமையாகவும் கண்ணியமாகவும் இருக்கும். 3 தவிர ஒரு மனிதன் இறந்த பின் அவரை விட்டு நீங்கி ஒரு 3 விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயமும் நீங்கிவிடும். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தர்மம், 2வது பயனுள்ள வகையில் கற்பிக்கப்பட்ட கல்வி, 3வது அவனுக்காக பிரார்த்தனை செய்யும் நலவை பிள்ளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு தனையனும் தன் தந்தையின் கடின உழைப்பையும் அவர் தன்னை வளர்க்க எடுத்துக்கொண்ட சிரமங்களையும் அதற்காக அவர் அனுபவித்த இன்னல்களையும் நினைத்த அவரை கண்ணியமாகவும் கனிவாகவும் நடத்துவது கடமை. அல்லாஹ் என்ன கூறியிருக்கான குரான்ல அதே போன்று நாம் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். என் இறைவா, நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தவாறு நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் பாசமும் அருளும் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.